ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரனில் அவைலபிளாக இருக்கிற நெக்லஸ் அண்ட் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் சேர்த்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 160 கிராம்ஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தனியாக மென்ஷன் பண்ணுறதில்ல. நம்ம வேணும்னா நெக்லஸ் தனியாக இல்லை ஹாரம் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிட்டும் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. சிட்டு போட்டும் வந்து நம்ம நகை வாங்குறது அப்படின்னா வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது என்ன நகை எவ்வளோ வெயிட்ன்றதுலாம் வந்து உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி வந்து உங்களுக்கு நான் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் போய் ஒரு ஹார்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நிறைய எந்த அளவுக்கு வந்து ஹார்ட்ஸ் வருதோ நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பார்க்குறதுக்கு போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு மாலை வந்து ஹாரம் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். காசு மாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஹாரம் இருக்கும், இப்போ வந்து நெக்லஸஸும் வந்து கிடைக்கிது. ஸோ அதில் வந்து ஹாரம் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் நெக்லஸஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூபி ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரியும் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ரல்ட் ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி இருக்குது. இந்த நெக்லஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 24லேருந்து 3 சவரன்ஸ்லேருந்து 4 சவரன்ஸ்குள்ளே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதுக்குமே வந்து பேக் செயின் கிடையாது. வேணும்னா நம்ம பேக் செயின் போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம வந்து ரோப் போட்டு கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன வாங்க வந்தோமோ அதை தவிர மற்றதெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மற்றதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். நம்ம அப்புறமா என்ன வாங்க வந்தோமோ அதை பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஆன்டிக் தான் வந்து நான் பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக ஆன்டிக் வந்து வாங்குகிற ஐடியா இல்லை, இருந்தாலும் சும்மா வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்தேன். இப்போ நீங்கள் வீட்டில் ஏதாவது ஜுவல் வச்சுருக்கீங்க, அதோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து கையோடு கொண்டு போயிடுங்க, இல்லை அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு போங்க. ஸோ வச்சு மேட்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்த ஹாரம்லேயே வந்து இது வந்து ஒரு ஆன்டிக் ஹாரம் வந்து காட்டியிருந்தாங்க. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக வந்து 10 சவரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 80 கிராம்ஸ் மேலே தான் இருந்தது. 80.7 பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஒரே ஒரு ஹாரம் மட்டும் போட்டோம் அப்படின்னாலே வந்து கழுத்துக்கு நிறைவாக இருக்கும். நம்ம மற்றது எதுவும் போடலனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இதோட பேரான நெக்லஸ் தான் வந்து நான் வச்சு பார்த்தேன். இப்போ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸும் வந்து பார்த்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி லாங்காக, அதாவது தொங்குற மாதிரியான இயரிங்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. எல்லாமே வந்து ஸ்டட்டு டைப்பு, ஜிமிக்கி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் வந்து அந்த கம்மல் எல்லாம் வந்து எடுக்கிற ஐடியாவில் நாங்கள் போகல. ஒன்லி வந்து அந்த ஹாரம் மட்டும் பார்க்குற ஐடியாவில் தான் வந்து போயிருந்தோம். ஸோ அதுலேயே வந்து 2-3 டிசைன்ஸ் வந்து பார்த்துருந்தேன். அங்கே பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வேர் பண்ணி பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் கிடையாது. ஏய் வளையல் வைங்க, மேலே தூக்கு. ஏய் நல்லா இருக்குப்பா. இந்த மாதிரி பேக் வாங்கிக்கலாம். சொக்கத்தங்கம் ஜுவல்லரி. அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா காசு மாலை வந்து ஹாரம்லேயே வந்து 2-3 டிசைன்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. அதுலேயே வந்து 48 கிராம்ஸ் இருந்தது, 52 கிராம்ஸ் இருந்தது, 56 அந்த ரேஞ்ச்லேயும் இருந்தது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் வரா மாதிரி இருக்கும். அந்த காயின்லாம் வந்து சின்னதாக வரா மாதிரி இருக்கும். அந்த நெக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து பெரிய ஜுவல்ஸ் வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா 2-3 வாட்டி வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு குட்டி ஜுவல் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு நிறைய லாஸ் வரும். ஸோ பெரிய ஜுவல் எடுக்கிறீங்கன்றப்போ வந்து வயசான ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச மாதிரியான டிசைன் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரிய ஜுவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடிக்கடி எக்ஸ்சேஞ்சில் வந்து போட முடியாது. நான் ஒரு ஹாரம் வந்து வேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதோட செட்டு தான் அது. அதுலேயும் வந்து அந்த ஒரு க்ரீன் கலர் பீட்ஸ் இருக்க மாதிரி டிசைனில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த செட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சவரன்ஸ்க்கு மேலே இருக்கிற நெக்லஸ் டிசைன்ஸ் தான் இது. அதுலேயே வந்து இந்த மாதிரியான டிசைன், அந்த லீஃப் பேட்டர்னில் இருக்க மாதிரியான டிசைன்ஸ் காட்டியிருந்தாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டெம்பிள் கலெக்ஷன்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வந்து அந்த லக்ஷ்மி இருக்கிறது, அன்னம் இருக்கிறது, அந்த மாதிரி தான் இருந்தது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி இருக்கா மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து என்னென்னா அந்த நிறைய பீட்ஸ்லாம் இருக்கா மாதிரி இருந்தது. பட் இந்த பீட்ஸ்லாம் இருக்கிறதால தான் ஒரு வேளை மேபி அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கா மாதிரி இருந்ததா என்னன்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.